வந்ததில்ல, இது நிசமா கனவு இல்ல, கனவா போனது வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்ததில்ல. ஐய என்ன சவுண்ட் இது? உங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி டிவி சவுண்ட் வச்சுட்டு கும்மிட்டு இருக்கிறீங்க அக்காலும் தங்கச்சிகளுமெல்லாம்? அப்பச்சி எங்களுக்கு இன்னும் 2 days லீவு தான். நாங்க அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிக்குவோமே. என்னமோ பண்ணி தொலைங்க. மணி 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 இவளுக்கு அதை விட காதே கேட்காது. ஏனுங்க என்னாச்சு, கூப்பிட்டீங்களா? நான் தோப்புக்கு போற தண்ணி விடுறதுக்கு நீயும் வா. போய் மட்டையெல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் தீ வச்சுட்டு போட்டு வரலாம். எல்லாம் தோப்பு ஊற கிடக்குது, காடு காடாட்டவே இல்லை. நடங்க எல்லாம் போலாம். சரிங்கோ, இதோ வந்துடுறேன். நான் அப்படியே சாப்பாடு மேல எடுத்துட்டு வந்துட்டுமா? மத்தியானத்துக்கு அப்படியே அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இங்க வந்துட்டு போனோம்னா நேரமாய் போயிரு. நானே நினைச்சிட்டு தான் இருந்த போய் எல்லாம் மட்டையெல்லாம் வெட்டி போட்டு தீ வச்சுட்டு தண்ணியெல்லாம் விட்டு போட்டு வந்துடலாம்கோ. இருங்க வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனத்துக்கு அன்னைக்காட்ட வந்து மோட்டரை போட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் அடுத்த வீக்காட்டுக்கு ஓட்டி விட்டு போட்டு வர்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒழுக்கமா படிக்கிற வேலை எழுதுற வேலை ஏதாவது இருந்தா பார்த்துட்டு ஒழுக்கமா வீட்லயே இருங்க. ஏனுங்க போலாமா? அம்மியா ப்ளீஸ் அம்மியா, நாங்களும் வர்றோங்க அம்மியா. எங்களையும் கூட்டிட்டு போங்க அம்மியா. இங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்து கடந்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் அம்மியா, நாங்களும் அங்க வந்தோன்னா தோப்புல ஜாலியா விளையாடலாங்க அம்மியா. ப்ளீஸ் மம்மியா. ஆமாங்க அம்மியா, ப்ளீஸ் அம்மியா கூட்டிட்டு போங்க அம்மியா. அப்பச்சி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மியா. சரி சரி, தோப்புக்கு தானே, நடங்க போலாம். எனத்துக்கு அங்க வந்து தண்ணியில ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவங்க இங்கேயே இருக்கட்டு. நம்ம போனா நம்ம வேலையும் சொல்லி பார்த்துட்டு அப்பதான் சீக்கிரம் வர முடியும். இதுக்கு வந்ததுன்னா இதுகளை பாக்குறக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இவங்க வீட்லயே இருக்கட்டு. என்ன அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் சரி, உங்களை கூட்டிட்டு போறதா இல்ல. பேசாம டிவி பார்த்துட்டு இங்கேயே இருங்க நீங்க. அப்பச்சி நாளைக்கு அம்மா அப்பெல்லாம் வந்து எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்பச்சி. நாங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கிறோம். ப்ளீஸ்ங்க அப்பச்சி, அதனால நாங்களும் தோட்டத்துக்கு வர்றோமே ப்ளீஸ். சரி அண்ணா, நடங்க போலாம். சரி விடுங்கங்க, அதுகெல்லாம் நாளைக்கு போயிருங்க. நாளைக்கு போச்சுன்னா பிள்ளைக்கு அப்புறம் நீ பள்ளிக்கூடம் லீவ் விட்டா அப்புறம் தெரியாது வர்றது. நடங்குதாங்க போலாம். சரி சரி நடங்க அண்ணா, நேரமாகுது. ஏமா மலரு, நீயும் விளையாட தங்கோ இல்ல இங்கேயே இருக்கிறியா மயிலு? இல்லைங்க அப்ச்சி, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அப்ச்சி. நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க. நானும் கிளம்பணும். அதுக்குள்ளேயும் நான் அந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணுங்க அப்ச்சி. அதனால நீங்க போயிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சரி சாமியா, நான் பார்த்து பத்திரமா இரு. ஊட்ட பூட்டிக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க அம்மியா, போயிட்டு வாங்க. சஞ்சு, பிந்து, தன்யா, தங்கம் இங்கேயே விளையாடிட்டு பத்திரமா குறும்பு பண்ணாமல் இருக்கோன்னு. அம்மியாலும் மப்பிச்சியும் போய் தண்ணியெல்லாம் விட்டுட்டு மட்டையெல்லாம் வெட்டி போட்டு காடெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு வர வரைக்கும் நீங்கள் போட்டு மணியாட்டு இங்கேயே விளையாடிட்டு இருக்கோன்னு. சரியா தங்கங்களே? பசியானா அம்மியால கூப்பிடுங்க, நான் சாப்பாடு போட்டு தரேன். அம்மியெல்லாம் கொண்டுட்டு தான் வந்திருக்கிறேன். எல்லாம் மோட்டார் ரூமில் வச்சிருக்கிறேன். தண்ணி மங்கையே இருக்குது. வேணுன்னா எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு பொட்டாட்ட விளையாடிட்டு இருங்க. ஆமா, அன்னைக்காட்டு எங்காலும் தண்ணிக்கு நீ திறந்து விட்டு எங்காலும் தண்ணியில் ஆடிட்டு வேண்டாத வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவ்வளவுதான். பள்ளிக்கூடம் போகாட்டியும் பரவாயில்லைன்னு காலெல்லாம் உடச்சு போடுவேன், ஜாக்கிரதை. சரிங்க அப்பச்சி, நாங்கள் எந்த வேண்டாத வேலையுமே பண்ண மாட்டோம். சிவனே இங்கேயே விளையாடிட்டு இருக்கிறேங்க அப்பச்சி. ஆமாங்க அப்ச்சி, நாங்க எந்த குறும்பும் பண்ண மாட்டோம். சரி அண்ணா, போய் விளையாடுங்க போங்க. நாங்க போய் எங்க வேலையை பார்க்குறோம். ஐயா அண்ணா, நம்ம எப்படியோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு வழியா இங்க வந்தாச்சு. இனி நம்ம ஜாலியா விளையாட வேண்டியதுதான். அண்ணா நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? டேய் சஞ்சு, நம்ம விளையாடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம போன வருஷம் இன்னாரம் இழந்த பழம் சாப்பிட்டோம்ல, நம்ம தோப்புல தான் அது இருக்குது. போய் பறிக்கலாமா? ரொம்ப டேஸ்டா இருக்கும்டா. ஆமா சஞ்சனா, எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. புளிப்பா இருந்தாலும் டேஸ்டா இருக்கு. வாங்க நம்ம போய் பறிக்கலாம். சரி வாங்க போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு தான் நிறைய இழந்த பழம் கொடுக்கணும். ஏன்னா நான் தான் ஞாபகப்படுத்தினேன். சரியா?
அதெல்லாம் முடியாது பிந்து, அதில் எவ்வளோ இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. எவ்வளோ வருதோ அவ்வளோ ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வருவேன். அண்ணா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தரேன். இந்த பிந்து கிடக்குற, நம்ம போலாம் வாங்க. ஏய் நான் தானே ஞாபகப்படுத்தினேன், அதனால எனக்கு தான் நிறைய தரணும். சரி சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போகலாம் வாங்க. ஐ இதுதானே அந்த இழந்த பழ மரம். ஆமாம் தன்யா, ஆனால் ஒரு பழத்தையுமே இதில் இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா சஞ்சு, இது என்ன ஒரு பழத்தை கூட காணோம். அது இல்லாம வேற என்னமோ தெரியுதே எனக்கு. ஐயோ இவ்வளவு தூரம் நடந்து வந்தது வேஸ்டா போயிருமா? ஒரு பழம் கூட இல்லையே. ச்சே. ஏய் பிந்து, இங்க பாரு, ஒரு இழந்த பழம் இல்லாட்டியும் பரவாயில்ல. இங்க பாரு, பொன்வண்டு. என்னது பொன்வண்டா? எங்க பாப்போம். ஐ தண்டனக்கா தண்டனக்கா, ஆமா இது பொன்வண்டே தான் சஞ்சு. ஜாலி ஜாலி. நம்ம இதை பிடிச்சிட்டு போய் இதுல இருக்கிற இலையும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் பொன்வண்டுக்கு போட்டு போட்டு வளர்ப்போமா? ஏய் ஆமா பிந்து, நம்ம வந்தது வேஸ்ட் ஆகவே இல்லை. என் ஃப்ரெண்டு இதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு என்னை எப்படி கடுப்பேத்துனான் தெரியுமா? இப்ப பாரு, நான் நிறைய பிடிச்சிட்டு போய் அவனை வெறுப்பேத்துறேன்னா இல்லையான்னு பாரு. என்ன சாப்பிட இழந்து பழம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டு பொன்வண்டு அது இது வளர்த்துற அப்படி இப்படின்னு இருக்கிறீங்க. ஏறுமீங்களா? ஏய் தன்யா பட்டு, உனக்கு தெரியாது இல்ல, இதுதான் தன்யா பட்டு பொன்வண்டு. இது கடிக்கவெல்லாம் செய்யாது. நம்ம இது ஒரு தீப்பெட்டிக்குள்ள போட்டு இதுக்கு 2-3 இழந்த பழ இலையை பறிச்சுட்டு போய் போட்டோம்னா அது சாப்பிட்டுட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே தங்க மாதிரி ஜல ஜல ஜலான்னு மின்னும் தெரியுமா? சூப்பரா இருக்கும். இது ஒரு என்ஜாயபிளா இருக்கும் தன்யா. அப்ப இது கடிக்காதா? நம்ம என்ன சொன்னாலும் கேக்குமா சஞ்சன்னா? அதெல்லாம் கடிக்காது தன்யா பட்டோ. நம்ம இது சின்ன தீப்பெட்டிக்குள்ள உள்ள போட்டு அடைச்சி வச்சா கூட அப்படியே இருக்குன்னு தெரியுமா? ஆமா, நம்ம இப்ப தீப்பெட்டிக்கு எங்க போறது? டேய் சஞ்சு, நான் போய் கவர் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். நீ ஒன்னொன்னா புடிச்சு பாரு. சரி பிந்து, நீ போய் கவர் எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட் போ. தன்யா உன்னோட கையை காட்டு, நான் உனக்கு ஒரு பொன்வண்டு பிடிச்சி தரேன். ஐ அப்படியே பட்டு மாதிரி இருக்கு தன்யா, இரு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த தன்யா கையில வாங்கிக்கோ, கடிக்காது, பயப்படாத சரியா? அண்ணா பயமா இருக்கு, இருந்தாலும் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. சரி கொடுங்க பாப்போம். ஐயையோ ஒரு மாதிரி குத்துதுச்சே. ஏய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது தன்யா, பயப்படாத. டேய் சஞ்சு, கவரே கிடைக்கலடா. இந்த தேங்காய் தொட்டி தான் ஒன்று இருந்தது. இப்போதைக்கு நம்ம இதில் போட்டுட்டு போகலாம், அப்புறம் வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம்டா. முதல்ல இதை வாங்குங்க, இதை வாங்கி போடுங்க. கூட இங்க. டேய் சஞ்சு, இந்த தொட்டி நிறைய பிடிச்சி போடுடா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சரி பிந்து இரு. ஏய் போது 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 சஞ்சு, இதுக்கு மேலே போட்டால் எல்லாம் பறந்துரும், பிடிக்க முடியாது. போதுண்டா. ஐ இத பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்குது. ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டா இதை யாரு பிந்து பாத்துக்கிறது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா சஞ்சு. நம்ம இதை இப்போ தூக்கிட்டு போய் பத்திரப்படுத்துவாங்க.